கெட்டிமலம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திவ்யாவை வர சொல்லி மீனாட்சி தனியாக பேசிட்டு இருக்காங்க. இதை பார் திவ்யா, எலெக்ஷன் கிட்ட நெருங்கிருச்சு. உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நீ இந்த எலெக்ஷனில் நில்லுங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி, நானே எலெக்ஷனில் நிற்கிறேங்கிறாங்க. திவ்யா, அன்னைக்கு நீ எங்கே காட்டி கொடுத்துருவேன்னு பயந்துட்டே இருந்தா. ஆனால் எனக்கு காட்டி கொடுக்காத அந்த நன்றி விசுவாசத்தை நான் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் காட்டணும். அதனால நீ இந்த எலெக்ஷனில் நீயும் உங்கள் அப்பாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஈஸ்வரமூர்த்திக்கு ஏகப்பட்ட பணம் வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு காட்டி கொடுத்துட்டா அவர் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாதுன்னு சொல்கிறாங்க மீனாட்சி. அதுக்கான சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டான நேரம் பார்த்து என்னை கூப்பிட்டு சொல்லுங்காங்கிறாங்க திவ்யா. திவ்யா, எனக்கு நீ ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கிற, அதே மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீ தான் இந்த எலெக்ஷனில் நிற்கணும், சரியா? இப்போ அங்கே நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு தகவல் சொல்கிறேன்ட்டு போகிறாங்க மீனாட்சி. அதே மாதிரி ஈஸ்வரமூர்த்தி வீட்டில் பணம் காசு புழங்குறத பற்றி திவ்யா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. திவ்யா, இதுதான் கரெக்டான சந்தர்ப்பம், இதை நீ பயன்படுத்திக்கோ. ஈஸ்வரமூர்த்தி கிட்ட நிறைய பணம் காசு வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்து நீ வீட்டை சோதனை போடுறதுக்கு அதிகாரிங்க வந்தாங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி கண்டிப்பாக மாட்டிக்குவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க லட்சுமி. இதை கேட்ட திவ்யா உடனே அவங்க அப்பா கிட்ட இந்த தகவல் சொல்றாங்க. அவங்க அப்பாவும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஆஃபீஸர் எல்லாரும் வந்து ஈஸ்வரமூர்த்தி வீட்டை சோதனை போட வந்திருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர்றாங்கன்னு சொன்னதும் ஈஸ்வரமூர்த்தி, இந்த பணத்தை எல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்புறப்படுத்துங்கடா, இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வர்றாங்களா, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி அவசரப்படுத்தவும் அங்கிருந்து எல்லாருமே தட்டப்பட்டெல்லாம் அங்கிருந்த பணம் காசு நகை எல்லாமே ஒரு இடத்துல அப்புறப்படுத்திட்டு இருக்கிறாங்க. துளசி அதை யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அபிராமி, என்னடி இங்கே இவ்வளவு பணம் காசு எல்லாரும் புழங்குது அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், அத்தை, எனக்கு இதை பற்றி என்ன தெரிய போகுது, நான் என்ன இதை பற்றி கேட்க போகிறேன், இது உங்கள் பணம் காசு நகை, நீங்கள் எப்பறப்படுத்துறீங்க, இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து துளசி போயிடுறாங்க. அப்புறம் தான் துளசிக்கு என்ன விவரங்கிறது புரியுது. யாரோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதனால இவங்க வீட்டில் இருக்கிற பணம் காசெல்லாம் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க தான் யாரோ சொல்லியிருக்கணும். இந்த தகவல் தெரிஞ்சுதான் அவங்களும் வர்றாங்க. அதனால இதை நம்ம எச்சரிக்கையாக இவங்களுக்கும் தெரியாமல் நம்ம எடுத்து பாதுகாப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க துளசி. வெற்றிக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா, ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு அநாகரிகமாக தெரியலையாங்கிறாங்க. என்னடா அநாகரிகம், இவெல்லாம் எந்த காலத்தில் இவ்வளோ பணத்தையும் நகையும் பார்த்துருக்கா, அதனால தான் இப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா, இது கஷ்டமா இல்லையாங்கிறாங்க. ஏமா, உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் பாதுகாப்பு பண்ணுறீங்க, அதுக்கு இவங்களுக்கு என்னம்மா சம்மந்தம், யதார்த்தமாக பார்க்க கூட கூடாதா, ஏமா இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, போய் வேலையை பாருங்கன்ட்டு போகிறாங்க. வெற்றி, தேவையில்லாமல் வாய் கொடுத்து வம்பிழுக்காத, இப்போ உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி கேட்கவும், ஆமாம்மா, வந்திருக்கிற மருமகளை நீங்கள் என்னமோ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி பேசுகிறீங்க, எங்க என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்னங்க அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களாங்கிறாங்க அபிராமி. சப்போர்ட்டில் இருந்தாலும் நான் காப்பாற்றலை, என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கா, அந்த நன்றி விசுவாசம் கூட வேண்டாமா, நீ பேசாமல் அமைதியாரு, எதுக்கு தேவையில்லாத வம்பு வளர்த்துற, மாமனாருக்கு நம்ம மேலே கோவம் இருந்தாலும் நியாயமாக நடந்துக்கிறாரு, அது போதும்னு நினைக்கிறாங்க துளசி. அப்போங்க பார்த்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாரும் வந்திருக்காங்க. வரதை பார்த்ததும் துளசி ஒன்றுமே புரியல, இவங்க இருக்காக இப்போ வந்திருக்காங்க, ஒருவேளை பணம் இருக்கிற இடம் தெரிஞ்சுதான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா எல்லா இடத்தையும் சோதனை போடுவாங்க. நிச்சயமா இந்த பணம் அவங்க கைக்கு சிக்கிருச்சுன்னா மாமா மாட்டிக்குவாரு. அவங்களுக்கும் தெரியாம நம்ம ஏதாவது ஒரு இடத்துல அப்புறப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சிட்டு துளசி உடனே போய் அந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சிடுறாங்க. ஈஸ்வரமூர்த்தி அவங்களை எல்லாம் பார்த்ததும் ஆடி போயிடுறாங்க. அடடா, எலெக்ஷன் டைம்ல இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோமேடா, ஏண்டா வீட்டுல இருக்கிற நகையும் பணமும் பார்த்தாங்கன்னா நிச்சயமா நான் என்ன கைது பண்ணிடுவாங்க, தேர்தலையும் என்னை நிக்கிறதுக்கு இல்லாம பண்ணிடுவாங்களடா, இப்போ என்னடா செய்யறதுங்கிறாங்க கதிர். அப்பா, என்ன செய்யறதுன்னு தெரியலையப்பா, இப்படி திடுதுப்புன்னு வந்து நிப்பாங்கன்னு யாருமே நினைச்சு பார்க்கலையேங்கிறாங்க. சே, இப்போ என்னடா செய்கிறது, இப்போ கண்டிப்பாக வீடு பூரா சோதனை போட்டாங்கன்னா கையும் களவுமா மாட்டிக்குவோமே, இவங்கெல்லாம் இருக்கும்போது திடுதுப்புன்னு போய் அதை அப்புறப்படுத்தவும் முடியாது, அவங்க சோதனை போட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்க கைக்கு அந்த பணம் கிடைக்கும், ரொம்ப யதார்த்தமாக முன்னாடி வச்சுட்டோமே, என்ன செய்யறதுங்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அபிராமி. இந்த துளசியை நம்ம இப்படி திட்டு தீட்டோம், அடுத்த நிமிஷமே இப்படி வந்து நிற்கிறாங்களே, கணக்கில் வந்தது வராதது எல்லாம் இப்போ அவங்க கிட்ட மாட்ட போகுது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக போகுதே, இப்போ என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் கை கால் நடக்கம் எடுத்து அப்படியே அதிர நிற்கிறாங்க. ஆஃபீஸர் எல்லாரும் அவங்க ஐடியை காட்டிட்டு, நாங்கள் உங்கள் வீட்டை சோதனை போட வந்திருக்கோம், கணக்கில் வராத பணம் உங்ககிட்ட இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்ததுனால நாங்கள் இதை சோதனை போடணுங்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி வேணும்னு சொல்கிறதா வேண்டான்னு சொல்கிறதா ஒன்றும் புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ துளசி வந்து, இங்கே எல்லாமே நியாயமாக தான் சார் நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு யார் இப்படி தகவல் கொடுத்தாங்கன்னு தெரியல, நீங்கள் சந்தேகப்பட்டு வந்துட்டீங்க, சரி நீங்கள் பார்த்துக்கோங்கிறாங்க. என்னடா இது துளசி இப்படி சொல்கிறாளே அப்படின்னு அபிராமி அம்மாவும் சரி ஈஸ்வரமூர்த்தியும் சரி துளசி மேலே வேண்டா வெறுப்பா கோவமாக பார்க்குறாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி துளசியும் அமைதியாக சரி அவங்க பார்க்கட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா இடத்துலையும் சோதனையாளர் சோதனை போட்டுட்டு இருக்காங்க. மீனாட்சி துளசியை பார்க்குறாங்க. என்னாச்சு இவளுக்கு, என்ன பொறாமத்தனத்தில் இப்படி சொல்லிட்டு இருக்காளா, இவகிட்ட யாரும் எதுவும் சட்டை பண்ணிக்கலைங்கிறக்காக இப்போ மாமாவை காட்டி கொடுக்கறதுக்கு தான் இப்படி சொல்லியிருப்பாளோ அப்படின்னு மீனாட்சி சந்தேகப்படுறாங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது தான், இவளே சொன்னதுக்கு அப்புறம் கணக்கில் வராத பணம் நகைன்னு சொல்லி இதை எல்லாமே துளசி தான் காட்டி கொடுத்தான்னு நம்மளும் போட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறாங்க மீனாட்சி. ஆஃபீஸர் எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தி எங்கே பணத்தை வச்சாங்களோ அந்த ரூம் சாவியை கேட்குறாங்க. அதை கேட்டதும் ஆடி போயிடுறாங்க ஈஸ்வரமூர்த்தியும் அபிராமியும். என்னது, இந்த ரூம் பூட்டியே இருக்குது, இதனோட சாவி எங்க
எங்கே அப்படின்னு கேட்கவும் அபிராமி கிட்ட தான் அந்த சாவி இருக்குது அத்தை அந்த சாவியை கொடுங்கன்னு துளசி சொல்கிறாங்க. துளசி சொன்னதை கேட்டதும் எல்லாரும் ஆடி போயிடுறாங்க. அடி பாவி இவ தான் காட்டி கொடுத்துருக்கணும், அதனால தான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா, இவனால தான் இவ்வளவு நாளாக நம்ம கட்டி காப்பாற்ற சொத்தெல்லாம் போக போகுது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னு துளசி சொன்னதுக்கப்புறம் அபிராமி அவங்க கையில் வச்சிருந்த சாவியை கொடுக்குறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த கதவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க. ஈஸ்வரமூர்த்தி, அபிராமி, கதிர் இவங்க எல்லாரும் மீனாட்சி முதற்கொண்டே எல்லாருமே பயத்தில் இருக்காங்க. போச்சு போச்சு எல்லாம் போச்சு, எல்லாம் துளசி காட்டி கொடுத்துட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே மீனாட்சிக்கு ரெட்டை வகையில் சந்தோஷம். பணம் பறிமுதல் ஆனாலும் சந்தோஷம் தான். துளசி வசமாக சிக்க போறா, மாமாவும் சிக்க போறாரு. அப்படியே இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆப்பு வச்சு விட்டாச்சுன்னு நினைக்கிறாங்க மீனாட்சி. அபிராமி அம்மா துளசியை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் காரணம் இவதாங்க, பணத்தை வைக்கும் போதெல்லாம் எடுக்கும் போதும் பார்த்துக்கிட்டே இருந்தா, இப்போ இன்கம் டேக்ஸ்க்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டா பார்த்தீங்களா, இந்த தகவல் சொன்னது இவ்வளோ தாங்க இருக்கணும், இருக்கட்டுங்க இவ்வளோ பேசிக்கிறேன் அப்படின்னு அபிராமி திட்டிக்கிட்டு இருக்கும்போது, இதை பாரு அபிராமி நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கியா, இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ பணம் போகிறதும் இல்லாமல் நான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது, எனக்கு பெரிய கெட்ட பேர் வேறு வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரமூர்த்தி. இந்த பக்கம் மீனாட்சிக்கு அளவில்லாத சந்தோஷத்தில் கொண்டாடத்தில் இருக்காங்க. ஆஃபீஸர் சோதனை போட்டுட்டு ஈஸ்வரமூர்த்தி கிட்ட, சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்க, தப்பான தகவலை நம்பி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் எவ்வளோ ஒரு நேர்மையான ஆளுங்கிறது எங்களுக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தாலும் என்ன செய்கிறது, எங்களுக்கு புகார் வந்ததுக்கப்புறம் எங்கள் கடமையை நாங்கள் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு போகிறாங்க. ஈஸ்வரமூர்த்திக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, அப்போ அந்த ரூமில் தானே நம்ம பணத்தை வச்சோம், பணம் இல்லையா, அப்போ அந்த பணம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு திரும்பவும் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் ஈஸ்வரமூர்த்தி, கதிர், அபிராமி இவங்க எல்லாரும் போய் பணத்தை தேடிட்டு இருக்காங்க. திரும்ப வெளியில் வந்து என்னாச்சு இந்த பணம் எங்கே போயிருக்கோம், நான் அங்கே தானே வச்சேன், அவ்வளோ பணத்தையும் காணுமேங்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. அப்போ தான் துளசி மாதம் வந்து நிற்கிறாங்க. மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பணம் எங்கேயும் போயிடல, நான் தான் பாதுகாப்பாக பத்திரமா எடுத்து வச்சிருக்கேங்கிறாங்க. ஈஸ்வரமூர்த்தி பெருமிச்சு விடுறாங்க, அப்பாடா எப்படியோ பணத்தையும் பாதுகாப்பு பண்ணிட்டா, நம்ம பேரையும் காப்பாற்றிட்டான்னு துளசி பேரில் ஈஸ்வரமூர்த்திக்கு நல்ல அபிப்பிராயம் வருது. இதை பார்த்துட்டு இருந்த வெற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து வெற்றி சொல்கிறாரு, எங்கள் அப்பாவோட மான மரியாதை குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றிட்டீங்க மேடம், நன்றிங்கிறாங்க. இது என்னோட குடும்பம், இதை காப்பாற்றுற கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க துளசி. துளசி சொன்னதை கேட்டு ஈஸ்வரமூர்த்தி மனசுக்குள்ள ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பாட்டி நினைவு இல்லாமல் கிடக்கிறத பார்த்து அஞ்சலினால மனசு தாங்கவே முடியல, பாட்டிக்கு என்ன இருக்கும், நினைவு வந்ததும் என்னவோ சொல்ல வந்தாங்க, அன்னைக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. மகேஷ் பதட்டத்திலேயே இருக்காங்க. அப்போ அந்த கேமரா வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அச்சோ பாட்டியை தலைன விஷயம் அத்தனையும் இந்த கேமராவில் பதிவாயிருக்கு, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அஞ்சலிக்கு தெரிஞ்சுட்டா பிரச்சனை ஆயிடும், இது எப்படியாவது நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மகேஷ். அந்த நேரம் கரெக்டாக அஞ்சலி வர்றாங்க. அஞ்சலி என்னங்க அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது அங்கே மகேஷ் தடுமாறி விழுந்துடுறாரு. கையில் இருந்த கேமராவும் பென்ட்ரைவும் தனித்தனியாக விழுகுது. இதை கவனிச்சிடுறாங்க அஞ்சலி. என்ன அஞ்சலி ஏன் இப்படி அவசரமாக கூப்பிட்டு வந்தேன், நானே பயந்துட்டேங்கிறாங்க. இல்லைங்க பாட்டியை பார்க்க போகணும், அதான் வரீங்களான்னு கேட்கலான்ட்டு வந்தேங்கிறாங்க. அப்படியா அஞ்சலி, சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. காலையில் விடிஞ்சதும் போய் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க மகேஷ். அஞ்சலிக்கு சந்தேகமாக இருக்குது, நம்ம போனதும் அவர் ஏதோ ஒன்று மறைச்சாரு, அது என்னவா இருக்கும், அதுவும் கேமரா தனியாக பென்ட்ரைவ் தனியாக விழுந்தது, இங்கே தான் கேமராவே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு, ஆனால் மூளைக்கு மூளை கேமரா வச்சிருக்காருங்கிறது இப்போ தானே தெரியுது, அந்த பென்ட்ரைவை நம்ம போனது எதுக்காக மறைச்சாரு, அதில் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அஞ்சலி. என்ன நடந்ததுங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலி பாலில் தூக்க மாத்திரையை கலந்து மகேஷ்க்கு கொடுத்துட்றாங்க. மகேஷும் யதார்த்தமாக அதை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு நல்லா அசந்து தூங்கிடுறாங்க. தூங்கினதுக்கு அப்புறம் அஞ்சலி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. அவர் என்னதான் அப்படி மறைச்சிருப்பாரு, அது என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னு அந்த பென்ட்ரைவை எடுத்து ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அஞ்சலி. ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. மகேஷ் பாட்டியை கீழே பிடிச்சி தள்ளிடுறாங்க. பாட்டி கீழே விழுந்ததும் தலையில் ரத்தமாக